சார், தமிழ்நாடை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தீர்ப்பு கரூர் சம்பவத்தில் தாவேக்கா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கோட தீர்ப்பு தான் சார். என்னதான் சார் அங்கே நடந்துச்சு? எது வரக்கூடாது என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள்? திமுக சிபிஐ விசாரணை வரவே கூடாது, வேற அஷ்ரா கர்க் தலைமையில் எஸ்ஐடி இருக்கணும். ரெண்டுமே வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம். சிபிஐயும் விசாரிக்கும், சிபிஐ ஒழுங்காக விசாரிக்குதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும். அதிரடி அஷ்ரா கர்க் எஸ்ஐடி எந்த அதிரடியும் வேண்டாம், அடங்கி உட்காருங்கள் என்று கூறிவிட்டது. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டை, அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் தே வில் அனலைஸ் ஆல் ஆங்கிள்ஸ். அன்றைக்கி நீங்களும் பார்த்தீங்க அந்த வழக்கு விசாரணை, எல்லாரையும் பேச விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். வின்சன் அவர் தான் நீண்ட நேரம் வாதிட்டார். அண்ட் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா எத்தனை டேபிள் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு? நான் அதில் ஜட்ஜு டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவர் லா தெரிஞ்சதுன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் இன்னொன்று பல இந்தியாவை பூரா வழக்குகளை பார்க்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம்னா என்ன, எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், இது மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியே பல வழக்குகளை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே 41 பாடி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 5 மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்றது அவர்கள் அது கவனத்திற்கு கொண்டு வந்த போது அது அவங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அந்த டிஸ்டர்ப்னால தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க சார். ஆமாம், அப்போ சம்திங் நாட் ரைட். யாரும் அந்த 41 பேரை கொலை பண்ணாங்கன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லலை. ஆனால் இவ்வளவு அவசரமாக ஏன் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்க பாடியை? உங்கள் மீது தவறு இல்லை என்றால் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்கள்லாம் வந்து கேட்டால் கூட இந்த பாருமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலாம் பாடி கொடுக்க முடியாது, 2 டாக்டர் தான் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் தானே வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுங்கள், கொடுத்துட்றோம், எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். அப்படி தானே சொல்லணும். இல்லை சார், எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எவ்வளோ நேரம் சார் ஆகும்? மினிமம் 2 hours. உடற்கூறு ஆய்வுன்னா என்னப்பா, ஸ்கல் ஓப்பன் பண்ணோம், உடம்புல முக்கியமான அவயங்கள் எல்லாவற்றிலும் சாம்பிள் எடுக்க வேண்டும். பக்கத்தில் டாக்டர் டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த தோலின் தன்மை இப்படி இருந்தது, மூக்கு இப்படி இருந்தது, கண் இப்படி இருந்தது, இந்த நகத்தில் இதில் எல்லாம் வந்து வேறு எதுவும் இருந்ததா, கடைசியாக எப்போ சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க, அது லேட் ஆகும். விசரா வயிற்றுக்குள்ளே அந்த சிறு குடலில் என்ன இருக்கிறது என்பதை எடுத்து சாம்பிள் அனுப்பிச்சு அதில் என்ன இருக்குது, உணவு எவ்வளோ நேரம், அதாவது சாப்பிட்டு 5 மணி நேரம் ஆகிருந்துச்சு, பாதி செரிமானம் ஆகி அந்த உணவு இருந்துச்சு, இது ஒரு 3 நாள் ஆகும். விசரா டெஸ்ட்டுன்னு அந்த சாம்பிள் எடுத்து. இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 2 hours ஆவரேஜாக 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் சட்டப்படி வந்துட்டு இரவு நேரங்களில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா அதை ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ எடுக்கணும். அப்படி இருக்கப்போ அவங்க வீடியோ எடுத்திருக்காங்களா சார்? வீடியோலாம் எடுத்திருப்பாங்க. இதில் எல்லாம் ஒன்றும் பெரிய தவறு நடந்திருக்கும் என்று நான் கருதவில்லை. இன்னொன்று, டாக்டர்ஸை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் இது பஞ்சாயத்து ஆகும், தயவுசெய்து வீடியோ எடுத்துருங்க, இல்லைனா டாக்டர் மாட்டிக்குவாங்க, இந்த டாக்டர் ஒழுங்காக பண்ணல அப்படின்ட்டு நாளைக்கு அலிகேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முழுமையாக அது வீடியோ எடுத்து விடுவார்கள். ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து ஜட்ஜஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்துச்சு. அதன் காரணமாக இது சிபிஐ விசாரணைக்கு செல்வதற்கு சாத்தியங்கள் அதிகம் என்று நான் கருதியிருந்தேன். ஆனால் சிபிஐ விசாரணையையும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வை செய்ய வேண்டும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. எது நடக்கக்கூடாது என்று திமுக நினைத்ததோ அது நடந்துவிட்டது. அண்ட் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு செயல்படும். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் 2 ஐஜிக்கள் இருப்பார்கள். அந்த 2 ஐஜிக்களும் தமிழகத்தை சொந்த மாநிலமாக இருக்காத ஐஜிக்கள் அந்த 2 ஐஜிக்களாக அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருப்பார்கள். அந்த சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ செய்யும் விசாரணை சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே 2 ஐஜிக்கள் செயல்படுவார்கள். அவர்கள் சிபிஐயோட விசாரணையை கண்காணிப்பார்கள். சிபிஐ பீரியாடிக்கலாக அவங்க என்ன விசாரணை செய்கிறார்களோ அதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த அறிக்கையை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழக்கின் தீவிரத்தன்மை கருதி, வழக்கின் முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்று இதை படித்து விட்டார்கள். இதுக்கு நடுவில் இந்த திசையை நோக்கி இந்த தீர்ப்பு போக போகுது என்பதை திமுக கணித்து விட்டது. நம்மளே கணிச்சோமேங்க சார். ஏன்னா அன்றைக்கே அவங்க மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை டேபிள்னு கேட்டவுடனே உங்களுக்கு பகிர்ந்துச்சு, ஐயா என்ன இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. அண்ட் ஒரு வின்சன் என்னென்னமோ பேசி பார்த்தார். எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்டோன்னே நாங்கள் விரிவான பதிலறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது இப்படி தான் போக போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கி தலைப்பு செய்திகளை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? நேற்றைக்கே வேலையை தொடங்கிவிட்டார்கள். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், விஜய் மேலே கொலைகேஸ் கொடுன்னு சொல்லிட்டு போய் இந்த விக்டிம்ஸ் எல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த இறந்து போன குழந்தையோட தாயாரும் தந்தையும் பிரிந்து விட்டனர். சில பல வருடங்களாக அவர்கள் பேசிக்கொள்வதில்லை.
குழந்தை தாயோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரிந்து போன தந்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு புலிகள் எல்லாம் அந்த பெண்ணை போய் பேட்டி எடுத்து, எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க, என்கிட்ட கேட்காமே அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வழக்கு தொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். வழக்கு தொடுத்தா செலவு தானே ஆகும், எப்படி பணம் கிடைக்கும்? சரி, தாவேக்க பணம் கொடுப்பார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் பணம் கொடுக்குற நிலைமையாக தாவேக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்க ஆதவர்ஜுனாட்ட கேட்டால், யோ வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க நீ கம்முன்னு இருக்கியான்னு வருவார். எனிவே சார், அது ஒரு குடும்ப சண்டை தான். பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான் அப்படின்ற அடிப்படையில் சட்டம் அதை வந்து புறக்கணிச்சிடாது இல்லை. பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவர் அப்பா இல்லைன்னு ஆகிடுமா? என் புள்ள செத்து போச்சு, அதுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கோருவதற்கு அந்த தந்தைக்கு உரிமை இல்லையா? சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கலை. வாங்கியிருந்தாலும் தம்பி பொதுநல வழக்கு தான் போட முடியாது. அதாவது ஐ மீன் இன்னொருத்தரோட பிள்ளைக்கு வந்து நீங்கள் போட முடியாது. உன் பிள்ளை இல்லைன்ட்டு ஆகிடுமா? இது ஒரு பாயிண்ட்டா? இதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் பேசி பேட்டி இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் இந்த அம்மா கிட்ட நீங்கள் மாதிரி பேட்டி எடுத்து, இல்லை அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு இது ஒரு பெரிய எக்ஸ்போஸே மாதிரி இதை போட்டு இவர்கள் பெருமை தேடி கொண்டதோடு அல்லாமல் இவனுங்க எவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க பாருங்கள். டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம்னு இவங்களே ஆரம்பித்து இந்த 200 அது 200 கிளப் அது ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தின் சார்பாக இதுபோல் மனுதாரர் கையெழுத்திடாமல் ஏமாற்றியவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்த அந்த இத்துப்போன சேனல் ஒன்று இருக்குதுல்ல, அதோட ஓனர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிசத்தை செய்து விட்டான். இவங்களே பாராட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. இன்னொரு கோணத்துலேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, திமுக எப்படி ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலை செய்துன்றதை பார்த்து எல்லா கட்சியும் கற்றுக்கணும் திமுக கிட்டே இருந்து. இது நீங்கள் நம்மளோட இந்த வெறுப்புகள்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி கேமு? இன்றைக்கி தீர்ப்பு இப்படி தான் வரப்போகுது. எல்லாரும் வந்து அது ரெடி சிபிஐ விசாரணைன்னு போடக்கூடிய நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மனு போட்டவரே பொய்யே, அந்த கையெழுத்து பொய்யே என்பது தலைப்புச் செய்தியானால் இதுதான் ஐடியா. ஸோ இதுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த இது போனவனை போய் பேட்டி கட்டிலாம் எடுத்துட்டு அதுக்கு இவங்க டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அதற்கு இவர்களே பாராட்டுதலாம் தெரிவித்து கொண்டு காலையில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்றதுக்காக நான் போனால் அந்த 2 பேரையும் லாகின் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கப்பா. அதுக்கு ஒரு பெட்டிஷன் வேறு ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் சார், தன் மனைவியை இழந்தவர், அவர் சொல்கிறாரு ஆதார் கார்டை அடகு வச்சு இப்போ தான் சார் மீட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எங்கேருந்து காசு வந்திருக்கோம், அவருக்கு இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றின விவரம் எங்கேருந்து வந்திருக்கோம் அவரே சொல்கிறாரு. அவங்க கேட்கும்போது, அப்படியே யார் சைன் வாங்கிட்டு போனா, இதை வச்சு கேஸ் அங்கே போடப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளோ விவரம்லாம் இல்லைங்க. அவருக்கு இந்த விவரம் இல்லைன்னா ப்ரொசீடிங்ஸ்க்கு வரதுக்கான விவரமும் இல்லைன்னு தானே அர்த்தம். காலையில் நான் பார்க்குறேம்மா, ஒரு ஆள் லாகின் பண்ணி அவருக்கு முன்னாடி ஃபோனை செட் பண்ணுறாரு. அவர் முகம் தெரிகிற மாதிரி இப்படி செட் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு சேரில் இப்படி உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆங்கிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி வழக்கு தொடரப்பட்டிருக்குமா என்றால் தொடரப்பட்டிருக்கும், நான் மறுக்கலை. இதை டிவிக்கே பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்கலாம், ஏடிஎம்கே பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்கலாம். இதுதானே அரசியல். நீங்கள் இப்போ ஊர் பேர் தெரியாத தினேஷ் என்ற ஒருவரை மனுவே அனுப்பாமல் ஒரு விடுமுறை நாளில் அவசரமாக மனுவை தயார் செய்து அந்த மனு டிஜிபி கையிலேயே கிடைக்காத போது வேகமாக வழக்கை நீங்கள் ஒரு சிங்கிள் நீதிபதியின் முன்பாக அதை தொடுத்து தலைமை பண்பு இருக்கிறதா என்று ஒரு தீர்ப்பை நீங்கள் வாங்குவீங்க. அவங்க பண்ண மாட்டீங்களா? இன்னொரு பொதுநலன் ஆர்வலரை விட்டீங்க, காஞ்சிபுரத்துலேருந்தே நடந்து வந்தவங்க. நீங்கள் பண்ணல? காய்கறி கடை வச்சுருக்கம்மா, தேன்மொழி, நீங்கள் பண்ணல? இவங்க ஆக்சுவல் விக்டிமா இல்லையாப்பா? விக்டிமா இல்லையா? என்ன தவறு? நீங்கள் பண்ணுற தப்பை ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்கள் பண்ணுற தவறை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு எதிர்கட்சி செஞ்சானா யார் செஞ்சா என்னப்பா? சிபிஐ விசாரணைக்கு தானே கேட்குறாங்க, விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்று சிபிஐ விசாரணை பார்த்து நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் எதை தப்பு பண்ணுறீங்க? எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ, யார் விசாரிச்சா என்னையா? எங்களுக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்கள் நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும். 500 போலீஸ் பாதுகாப்பு, 600 போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு போலீஸ்க்கும் இங்கே டியூட்டின்னு போடுவாங்க. அந்த டியூட்டி போடும்போது இந்த 500 போலீஸ்னால் அவங்க பிரித்து போடுவாங்க. அது இந்த போலீஸ் டியூட்டி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சொல்கிறாங்களே ஒரு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு என்று. எஸ்பி எங்கே இருப்பார், எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ் எங்கே இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. 5 இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் கீழே 10 போலீஸு 15 போலீஸ் அவங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நிதிஷ் ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுங்க, நிதிஷ்க்கு கீழே 10 கான்ஸ்டபிள்ஸ். இந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் நிதிஷ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எங்கே பாயிண்ட்ன்றதையும் போட்டுருவாங்க. விஜயோட வண்டி வேலுசாமி போகிறதுக்கிட்ட வருதுன்னா
அந்த பைபாஸ் வந்து அந்த ஊருக்குள்ளே ஏறுற இடத்துல நிதிஷ்க்கு டியூட்டி. நிதிஷும் அந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அவங்க அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும். இன்னொரு இன்ஸ்பெக்டர் மாலதி, இன்னொரு உமன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாலதி இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 10 கான்ஸ்டபிள். உங்களுக்கு எங்கே டியூட்டி? வேலுசாமிபுரத்தோட என்ட்ரன்ஸில் இங்கே டியூட்டி. இன்னொருத்தருக்கு ரவுண்டானா பக்கத்தில். இப்படி டியூட்டி பிரிச்சிருப்பாங்க. வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை 50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்கே? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும்போது ஒரு போலீஸ் கூட சாவலைங்கன்றாரு. ஏன் சாவலை சார்? அவங்க அங்கே இல்லை. ஸோ இந்த அடிஷ்னல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷ்னல் எஸ்பி என்ன ஐஜி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்ட்டு போயிட்டார். எங்கே போனாங்க? இல்லைங்க, அந்த அடிஷ்னல் எஸ்பி அங்கே இருந்து தானே. டேய் மரத்தில் கீழே இருக்கு, என்ன இது போய் இன்னும் சவுக்கட்டில் இருக்கிற இறங்கு, நீ என்னப்பா டிரான்ஸ்ஃபார்மர் நிற்கிற இறங்கு. அவர் டிஸ்போசலில் 50 கான்ஸ்டபிள்ஸு. தம்பி அவனை இறக்கி விடு. பண்ணிக்கலாமா? நீங்கள் அங்கே இருந்துருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போது ஏய் கூட்டம் சேருது, நீங்கள் அலர்ட் பண்ணியிருக்கலாம். யோ வண்டி எங்கே நிப்பாட்டியா, கான்ஸ்டபிள் செத்துருவான், கை கொண்டு வச்சுட்டு பொம்பளைக்கு நிற்கிது, நீங்கள் எங்கேயா போனீங்க? அந்த பஸ்ஸு நிற்கிதுலப்பா. அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் போலீஸ் எங்கே? நம்மளுமே வீடியோவில் உட்காந்து பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். எங்கே போலீஸு? எங்கேயுமே இல்லை. ஆனால் வந்து கூட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் ஆளை வைக்கணும் சார். பைபாஸில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் நின்றுருப்பாங்க, அதெல்லாம் மறுக்கல. அங்கே எங்கே? அங்கே டியூட்டி போட்டிருப்பீங்கள, எங்கே போனாங்க? உங்கள் மீது தவறே இல்லை என்று தானே எல்லா அதிகாரிகளும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது வெளியே வந்துவிடும். அப்போ அல்டிமேட்டாக அந்த அடிஷ்னல் எஸ்பி அந்த இடத்தில் இல்லாமல் போனது இந்த சம்பவம் நடக்க ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும் அல்லவா? அந்த சிக்கல் வந்தோடனே ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் ஜாம் அப்படின்றாங்க. அதிக கூட்டம் இருந்ததுனால நெட்வொர்க் சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆனால் போலீஸ் இருந்திருந்தாங்கன்னா வாக்கி டாக்கிலே அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சொல்லியிருக்கலாம்ல, வாக்கி டாக்கி இருந்திருக்கும்ல. இதனால் தான் நீங்கள் அஞ்சுகிறீர்கள். இந்த சம்பவம் 27 இரவு நடந்ததிலிருந்து 28 காலை முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எவ்வளவு பதட்டம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த மனுதாரர்கள் 2 பேர் போய் அந்த போன சேனலுக்கு போய் அங்கே அந்த அவர்கள்ட்ட பேட்டி வாங்கினதோடு அல்லாமல் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்து விட்டு யார் நேற்று அறிக்கை கொடுத்தது என்று பார்த்தீர்கள் என்றால் அறிவாளை ஏட்டையா. நேற்று ஏட்டை ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தார் பார்த்தீங்களா? இவ்வளவு இழிவாக அரசியல் செய்கிறார்களே. பிணத்தை வச்சு தாவேக்கா அரசியல் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அரசியலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லாம் பண்ணிட்டு விளங்கிருப்பாங்க. பாவப்பட்ட ஜீவன்கள் அவங்க. நடுராத்திரி 2 மணிக்கு போனது பிண அரசியலா? எது பிண அரசியல்? போய் பார்த்துட்டு துபாய் போனது பின்னார். நான் சொன்னேன் இல்லைங்க சார், மனைவியை இழந்த விக்டிம் அவரை வந்து லிட்டரலாக பயமுறுத்துறாங்க. நீ இப்படி கொடுத்துட்டதுனால, நீ சைன் போட்டு கொடுத்துட்டதுனால அங்கே வழக்கு வந்துருச்சு, அதனால உனக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு தான் இப்போ கூப்பிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா ஆளும் கட்சி அவங்க நம்மளுக்கு சிக்கல் கொடுத்துருவாங்களோன்னு பயப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே மனைவி இழந்துட்டு இருக்காரு, பையன் இருக்கு. மாலதி, இன்னொரு கோணத்தில் இதை பாருங்க. 41 பேர் வீட்டுக்கு ஆளை போட்டு வச்சுருக்காங்கப்பா. யார் வர்றது, யார் போகிறது, யாருக்கு பேட்டி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஆதார் கார்டை அடகு வைக்கிறான்னு சொன்னீங்க. அப்போ எவ்வளோ வறுமையிலுமா இருக்காரு? சரியா? 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் நான் அவர் முன்னாடி வைக்கிறேம்மா. அவருக்கு அது எவ்வளோ பெரிய பணம் சொல்லுப்பா? பெரிய பணமா இல்லையா? இது ஆளுங்க செயல் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். அப்போ அவர்கள் அப்படி மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அறிவித்திருந்த 20 லட்சம் ரூபாயை இந்நேரம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையா? கட்சி கூட நிற்கிது. ஏன் இந்த பொண்ணும் பிள்ளை பறி கொடுத்த அந்த பொண்ணும் அந்த இன்னொருத்தர் செல்வராஜன் நினைக்கிறேன் அவர் பேர், அவங்க 2 பேரும் ஏன் இன்றைக்கி லாகின் பண்ணி கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க? ஏன் போன சேனலுக்குலாம் இதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க? இதெல்லாம் கூட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. காசு தரேன்னாங்க, இன்னும் தந்தாங்களா? எப்படி பாருங்க. வந்து பார்த்தாங்களாம்மா? பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கியா, வந்து பார்த்தாங்களா? பிரிஞ்சிருக்கிற அந்த கணவர் 2 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு கேஸ் போட்டிருக்காரு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அவர் மேலே இருக்க கோவம் தாவேக்கா சைட் பக்கம் திரும்பும். அதோட விளைவு தான் இங்கே வந்து உட்காந்தது. ஸோ இதுதான் எனக்கு வருத்தம். நீங்கள் 20 லட்ச ரூபா காம்பன்சேஷன், பெரிய காம்பன்சேஷன், மெக்னானிமஸ் காம்பன்சேஷன். நான் திரு விஜய் அவர்கள் இந்த காம்பன்சேஷனை அறிவித்ததற்கு திரு விஜய் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அறிவிப்போடு நிற்கிறீங்களே பஸ்ஸு, கிட்டத்தட்ட திமுகவோட தேர்தல் வாக்குறுதி மாதிரில இருக்க உங்கள் அறிவிப்பு. துட்டங்க இங்கே பாருப்பா, நீங்கள் 20 கோடி கொடுத்தாலும் உயிர் திரும்பி வராது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இமீடியட்டாக ஒரு நிவாரணம், ஒரு அணைப்பு, ஒரு ஆறுதல் இது வேண்டுமா? என்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இலை வீட்டில் கேதம் கேட்குறதுக்கு போகும்போது ஒரு சின்ன ஆறுதல். அவங்க மாலதி சொன்னாங்க, நீயும் சொன்ன, எல்லாரும் கேட்பாங்க வந்து எப்படிங்க இறந்தாருன்ட்டு. வயசாயிடுச்சு இறந்தாரியான்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க நல்லா தாங்க இருந்தார், காலைல கூட காப்பி வேணும்னு கேட்டாருங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் எப்படிங்க இருந்தார்? இது ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்காம போயிட்டா எப்படி இறந்தாருன்னு வந்து கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ்.
கல்ச்சர் ஆயிடுச்சு நம்ம. தவறு ஏன் உலகம் பூரா அப்படித்தான்ப்பா. இதை பண்ணலை நீங்கள். அப்போது நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், உங்களை காலி பண்ணுறது தான் என்னோடய வேலை, அதுதான் என்னுடைய தர்மம். அப்போ 2 பேர் கேஸ் போடுறீங்க, தூக்கியா கொலை கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கேளு. இல்லை அவங்க இதாக இருக்காங்க, ஆதார் கார்டெல்லாம் அடமானம் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ வறுமையில் இருக்காங்க. ஆதார் கார்டு போனால் இன்னொரு ஆதார் கார்டு பிரிண்ட் எடுத்துக்கலான்னு கூட தெரில பாருங்க சார். 2 லட்ச ரூபா பெரிய தொகை இல்லை உங்களுக்கு? இவங்களுக்கு 2 லட்ச ரூபா பெரிய தொகையா? 2 லட்சம் கோடி இருக்குது. இவ்வளோ வறுமை நிலையில் இருந்து கூட யாரும் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல பாருங்க சார். கேட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. கேட்டாங்கன்னு தான் நேற்று சொன்னேன் நான். கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சாதகமாகவும் அந்த மக்களோட பலவீனமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. நான் அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு அடிப்படை மனித பண்பு. அவங்க யாரும் ப்ளேம் பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் வந்து பார்க்கலன்ற ஆதங்கம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இருக்கும். அதை உங்கள் எதிரி பயன்படுத்த தான் செய்வான். ரைட்டாக இன்றைக்கி லாகின் பண்ணிட்டாங்கப்பா. அந்த ஃபோனில் பேசும்போதேங்க சார், வீடியோ கால் போனார்ல திரு விஜய், அப்போ வந்து நிர்வாகிகள்கிட்டே கொடுத்து அம்மா வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல சார். எப்படி பப்ளிசிட்டி தேடுவீங்க? எப்படி இது ஒரு ஈவெண்ட் ஆக்குவீங்க? எல்லா பத்திரிகையிலையும் அருண்ராஜ் செக்கு கொடுத்தாருன்னா அருண்ராஜ் ஃபோட்டோ தானே வரும். அருண்ராஜா கட்சி தலைவர். அப்படியே ஒருவேளை விஜய் அவர்கள் இதை பெரிதுபடுத்தியிருக்க மாட்டார், கொடுங்க அருண்ராஜ்னு சொல்லியிருப்பார். ராஜகுரு ஏற்கனவே அதிகாரின்றதுனால விஜய் அதிகமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. செக்கு வேறு. நோ ப்ரோ நோ, நீங்கள் தான் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? எப்போயாவது கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் தான் கொடுக்கணும். அவர் யாருங்க? வெறும் நிர்வாகி. இந்த தான் எடுத்து விட்டுருப்பார். இல்லை சார், ஒருவேளை வந்துட்டு அவர் கரூர் போயிட்டு அவர் நேரடியாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எதுவுமே இந்த மீடியா என்னைக்கு தம்பி? இல்லை சார், மீடியாக்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். மீடியா வரக்கூடாது, தொண்டர்களும் வரக்கூடாது. இல்லை அப்புறம் எப்படி பப்ளிசிட்டி ஆகும்? இவங்களே ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுக்குற ஃபோட்டோ போட்டு வேறு வழி இல்லை, நம்மளும் ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த ஃபோட்டோ தானே யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஜட்ஜு தீர்ப்பை படிச்சிட்டாரு. நானும் பார்க்குறேன், என்னது சிபிஐன்னு சொல்கிறாரு, எஸ்ஐடின்னு சொல்கிறாரு. எது சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா இல்லை எஸ்ஐடி போட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். பார்த்தா சிபிஐக்கு மேலே எஸ்ஐடி. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்து முடித்த உடனே முடிக்கும்போதே ஒரு வழக்கறிஞர் 2 பேர் லாகின் பண்ணியிருக்காங்க. ரிட் பெட்டிஷன் நம்பர் 1502 அண்ட் 1501 ஆர் சம்திங். அவங்க அந்த வழக்கே தாக்கல் செய்யலை, அவர்கள் பேரில் வேறு யாரோ தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னதும் ஆல்ரைட் டைம் இருக்குது அப்படின்ற ஜட்ஜ் கண்டுக்கல. முடிஞ்ச உடனே சரி அப்படின்ன உடனே ஒரு வின்சன் மெல்லமாக ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுத்தீர்கள், பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த உத்தரவை போட்டு விட்டீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு, இது இடைக்கால உத்தரவு, இடைக்கால உத்தரவில் தான் முடிச்சிட்டிங்களே கதையை, இது இடைக்கால உத்தரவு, நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள், அதற்கு பிறகு விரிவாக விசாரிக்கிறோம் என்று இதை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் லாகின் ஆகிறார். வெர்ச்சுவலாக வந்தார் அவர், லாகின் ஆகிறார். சாரி மிலாட்ஸ், நான் உரிய நேரத்தில் வரல, இது ரொம்ப சீரியஸான விஷயம்ட்டு அவர் லேட்டாக என்ன நினச்சின்னு தெரியும். ஒரு லேட்டாக இது ரொம்ப சீரியஸான விஷயம் பாருங்கள், எனக்கு எதிராக தான் அவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க, இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பெருசாக கண்டுக்கல. அப்புறம் மீண்டும் அந்த ஒரு பெண் வழக்கறிஞர் சொன்னால அவங்க திருப்பி இது பாருங்கள், இதை ஒரு பெட்டிஷனாக விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், 2 பேரும் அவங்க இல்லைன்றாங்க, லாகின் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜட்ஜு, அந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாருன்றதை நான் எழுதியிருக்கிறேன், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம், நான் எழுதியிருக்கேன், இருங்க அதை படிக்கிறேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார்ப்பா. ஆர்டர் காப்பி வந்தோடனே இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார். இது இங்கே நிலுவையில் இருக்கும்போது எப்படி இந்த சிங்கிள் ஜட்ஜை இதை விசாரித்தார்? அண்ட் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே அதில் மனுதாரராகவோ எதிர் மனுதாரராகவோ இல்லாத போது அவர்களுக்கு எதிராக எப்படி இவ்வளவு கருத்துக்களையும் அறிக்கைகளையும் தெரிவித்தார்? 2 நபர் நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் வந்து நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் அல்லது பெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது இவர் சூமோட்டோவாக எடுக்கிறதுக்கு இவருக்கு எங்கேருந்து பவர்ஸ் வந்துச்சு? சூமோட்டோவாக எடுக்கிற பவர்ஸை எப்போவுமே டிவிஷன் பெஞ்சு தான் பண்ணணும். இவர் எப்படி சூமோட்டோவாக எடுக்கிறாரு? கிரிமினல் மேட்டரில் என்ன சூமோட்டோ? நீங்கள் சூமோட்டோவை எடுங்க. அப்படி சூமோட்டோவை எடுக்கிறதுக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்க வேண்டும். தலைமை நீதிபதியின் அனுமதி இல்லாமல் இவர் எப்படி சூமோட்டோ எடுத்தார்? அதுபோக எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு மேட்டரில் நீங்கள் எடுத்து வழக்கில் எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டோம், புரியுதுங்களா அப்படின்ட்டு அந்த ஜட்ஜை பற்றி தீர்ப்பில் எழுதியிருக்கிறது பூரா படிச்சுட்டாரு. அவ்வளோ கோவம். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் இல்லை அவர் இல்லைன்ட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க. விசாரிக்கணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும். இவர் கிரிமினல் லாயர் தானே, இதை எப்படி விசாரிக்க முடியும்? அது மாதிரி ஏதோ சொல்லி அதையும் சொன்னார். இந்த போர்ட்ஃபோலியோ அது ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்றதுனால அதுக்குள்ளே போக விரும்பல.
ஸோ ஜென்ரல் மிஸ்லேனியஸில் விசாரிக்க வேண்டியதை ரிட் பெட்டிஷன் கிரிமினலில் எப்படி விசாரிச்சிங்க, எப்படி நம்பர் பண்ணீங்கன்றதெல்லாம் சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும்னு போட்டார். இடமாறுதல் உறுதி. தெரியவில்லை. அதாவது அந்த கோவம் விட்டு போயிருப்பார். இதுதான் ஆப்ரேட்டிவ் போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு தீர்ப்பில் எது முக்கியமோ அந்த எஸ்ஐடி ஃபார்மேஷன் அண்ட் சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆப்ரேட்டிவ் போர்ஷன். ஸோ அதை படிச்சுட்டு ஓகேன்ட்டு போலான்னு பண்ணால், சார் நீங்கள் இப்போ என்ன தீர்ப்பு போட்டிருக்கீங்களோ அந்த பெட்டிஷனரே இல்லை சார். சரியான பாயிண்ட் தான். ஸோ இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, இப்படி மோசடியாக எங்கள் முன்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்காது, இதை நாங்கள் எளிதில் விடமாட்டோம், இந்த தீர்ப்பை இப்படியே நிறுத்தி வைக்கிறோம். ஸோ உண்மையிலேயே அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்களா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டும். விசாரித்த பிறகு நாங்கள் இந்த தீர்ப்பை சொல்லுகிறோம். இப்போ அஸ்ராகருக்கு தொடரட்டும்னு சொல்லுவார. அதுக்கு தான் இந்த உருட்டு. ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி அளவுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர், ஒரு செல்வாக்கு மிக்க வழக்கறிஞரை போய் இந்த மேட்டருக்கெலாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் திருப்பி சொன்ன உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க பெட்டிஷனரே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதையும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரிக்க சொல்கிறோன்ட்டார். அவ்வளோ தானே பிரச்சனை, அதையும் சிபிஐ விசாரிக்கும் போ சொன்ன உடனே அப்புறம் வின்சன் இல்லை இந்த பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொன்னீங்க. எத்தனை நாள் என்று, எவ்வளோ, 8 வீக்ஸ், 2 மாதம், அதுக்குள்ளே சிபிஐ சோழியை முடிச்சிடும். அதான் சார், சிபிஐ இவ்வளோ நாளுக்குள்ளே விசாரிச்சு முடிக்கணும்னு ஏதாவது டெட்லைன்? நோ டெட்லைன் அட் த ஏர்லியஸ்ட், ஆஸ் ஏர்லியஸ் பாசிபிள். அதை சொல்லிவிட்டு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் தானே போட்டிருக்காங்க, அவர் உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும் போட்டு அதிரடி காட்டும் அஜய் ரஸ்தோகி. இப்போ நம்ம போடுவோம் தம்பு. நான் அதை என்ன அஸ்ராகருக்கு மட்டும்தான் அதிரடி தெரியுமா? எங்ககிட்டையும் ஆள் இருக்குது, ஆளை தொடங்குற ஆள் நம்ம மட்டும்தான் போட முடியும், மிச்சம் எதுலையும் போட மாட்டாங்க. ஸோ வந்துட்டார். இதுலேருந்து நம்ம டு சம் அப் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் வியூட் தீஸ் திங்ஸ் வெரி சீரியஸ்லி. அதான் சொன்னேன், எல்லா கோணத்துலையும் அந்த வழக்கறிஞர் பேசும்போது தான் சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டோம், எல்லா ஆங்கிள்லேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த டெத்தை ஹஷ்அப் பண்ணி மூடி மறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேகமாக வேலை பார்த்துருக்குன்ற மூடுக்கு, ஃபீலிங்க்கு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. இன்னொன்று சார், அந்த சிங்கிள் ஜட்ஜு அவங்க அந்த தீர்ப்பு இது பண்ணாங்கன்னா அதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமோ? அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உங்களுக்கு அதான் அவர் சொன்னார்ல, நான் 15 வருஷமாக ஜட்ஜாக இருக்கேன், என்கிட்ட வந்து டிவிஷன் பெஞ்ச் இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நான் தொடமாட்டேன். இந்த மேட்ரை யாருமே தொடமாட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிற மேட்ரை டிவிஷன் பெஞ்சு தொடமாட்டேன்ட்டாங்கல்ல மதுரையில். இந்த மேட்ரு அங்கே பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு சொன்னார், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வரக்கூடிய மேட்ரு, அதை எப்படி நீங்கள் கிரிமினலில் நம்பர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு ஒரு கேள்வி. ஸோ அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்றத பார்க்கணும்.